மக்களே வணக்கம். செமையா இருக்குது. நல்லா இருக்குல்ல. இந்த கோல்டு ஏரியாவே எங்கே பார்த்தாலும் கோல்டு தான். என்ன பர்மா பசாரில் குட்டி குட்டியாக இருக்கும் கடை, ஆனால் இங்கே தனித்தனியாக பெருசு பெருசாக இருக்குது. எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கடையை. நம்மால் பாருங்கள் புஷ்ஷுன்னு போகிறாரு. இங்கே ஜாய் ஆலுகாஸ்மே பார்த்திங்கன்னா நிறைய கடையை நான் அங்கங்கே பார்க்குறேன். அண்டு நம்மால் பாருங்க கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்துட்டாரா. ஸோ இவருமே இருக்கார். ஸோ லீடிங் பிராண்ட், நம்ம இந்தியாவில் இருக்கிற லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாருமே இங்கேயும் அவங்களோட முத்திரையை பதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்களே வணக்கம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம துபாய் ட்ரிப்போட 3வது நாள். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். ஏன்னா இந்த ஒரு நாள் ஷாப்பிங்காக ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதால 3வது நாள் ஷாப்பிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படி யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு இடமே பார்த்தீங்கன்னா கோல்டு சோக். அதாவது இந்த ஏரியா பேர் கோல்டு சோக். ஆக்சுவலாக இது ஏரியா பேர் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ நம்ம ஊரில் இந்த பர்மா பஜார்னு சொல்கிறோம் இல்லையா. பர்மா பஜாரில் மோஸ்ட்டாக நிறைய விஷயம் இருக்கும். மெயினாக பர்மா பஜார்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா லைக் இந்த மொபைல் ஃபோன்ஸ் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் மொபைல் ஃபோன் கடையாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் கோல்டு ஷாப்ஸ் தான் இருக்கும். அதனாலே இங்கே கோல்டு சோக்குன்றாங்க இந்த இடத்த. பயங்கரமாக இருக்குது. நான் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் வந்தோடனே நம்மளை நிறுத்தின இடமே ஜாய் ஆலுகாஸ் வாசலில் இங்கே தான் நிறுத்தினாங்க. இந்த இடத்துல பார்க்கிங் மாதிரி போட்டு இங்கே தான் நிறுத்தினாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இந்த சைட்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நியூவாக வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அந்த சைடில் அந்த ரோட்லேருந்து வரும்போது அவர் காமிச்சிட்டு வந்தார். லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதெல்லாம் நியூவாக இருக்குது. ஓல்டன் டேஸ்லேருந்து இருக்கிற அந்த கோல்டு ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாக காமிச்சாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக கோல்டு வாங்குகிற பிளான்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ நல்லாவே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோல்டுக்கு நம்ம ஒரு கடையாக போய் ஏறினா தான் நமக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ் கிடைக்கும். நல்ல பெட்டரான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். மெயினாக என்னென்னா பார்கெயின் பண்ணலாம் நல்லா. ஸோ அப்படி தான் எனக்கு இப்போ வரும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் வந்தார். அவருமே நல்லா சொல்லி கொடுத்தாரு, நல்லா பார்கெயின் பண்ணுங்கள் அப்படின்னு. பார்கெயின்லாம் நமக்கு சொல்லியே கொடுக்க வேணாம், வச்சு செஞ்சு விட்டுறலாம். ஸோ அதுக்காக நாங்கள் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கடை, நாங்கள் இறங்கின இடத்துலேயே பார்த்திங்கன்னா வெளியிலே ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வாங்க வாங்க கடைக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி நானும் என்ன பண்ணிட்டேன், என்னோடய அம்மா, என்னோடய மதர்-இன்-லா, என்னோடய ஒய்ஃப் எல்லாரையும் சரி அவர் கூப்பிட்றாரு ஆசைப்பட்டு, போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு வந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ஒரு கடையாக டிமாண்ட் பண்ணி போகலான்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். உள்ளே எல்லாருமே இருக்காங்க. ஸோ பார்த்துட்ருக்காங்க உள்ளே. நம்ம உள்ளே போவேனான்னு நினைக்கிறேன், பிகாஸ் அது கோல்டு ஷாப்பு. ஸோ அவங்களும் பெருசாக நம்மளை கூப்பிடுவாங்களான்னு தெரில. ஆனால் வெளியிலேருந்தே நான் கவர் பண்ணுறான்னு சொல்லி கவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஃப்ரீ தான். ஏன்னா கோல்டு பர்ச்சேஸ்க்கு அவங்க 3 பேர் தான் போகிறாங்க. நான் சத்தியமாக வரமாட்டேன் உங்கள் கூட பர்ச்சேஸ் தான் சொல்லிட்டேன். ஏன்னா அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். பல பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கும் அதோட கஷ்டம் தெரியும். ஷாப்பிங்னு போய் இறங்கினாலே நம்ம எந்த நிலைமைக்கு போவோம் அப்படின்றது தெரியும். அதனால் நான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு நமக்கு தேவையான ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் வாங்கணும். ஸோ எனக்கு கேஜெட்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி அந்த கேஜெட்ஸ்லாம் நம்ம போய் வாங்குவோமே அப்படின்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நம்ம ஒரு கடையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இந்த கடையில் தான் வந்தோடனே இறங்கணும் கரெக்டாக. ஸோ இவங்ககிட்ட பார்த்தோம், சும்மா கோல்டு ரேட்டை விசாரிக்கிறதுக்காக நம்ம வந்தாச்சு. உள்ளே ஒரு கேரளா டீம் தான் இருந்தாங்க. அவங்க தமிழுமே பேசினாங்க நல்லா. பட் உள்ளே நமக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, அது குட்டி கடையா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு இந்த ஊரில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டுமே 14 கடை கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 14 கடையில் இதுதாங்க இருக்கிறதுலே சின்ன கடை. ஸோ பெரிய கடை நிறைய இருக்குது நம்ம கடையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த நான் சொன்னேன் இல்லையா புது பில்டிங்ஸ்லாம் இருக்கிற இடம், அந்த இடத்துல காமிச்சாங்க. ஸோ அங்கே இருக்குது இந்த காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அல் அவாதி, அப்புறம் இன்னொன்று அரக்கல். ஸோ அந்த அரக்கல் தான் அங்கேயுமே இருந்தது பார்த்தீங்களா, அந்த அரக்கல். ஸோ இந்த அரக்கலோட பிரான்ச்சஸ் தான் இந்த அரக்கலும். இதெல்லாம் பெரிய ஷாப்புன்னு சொன்னாங்க. இந்த அல் அவாதி எல்லாமே அவங்களது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி
அந்த சைட்லேயுமே வந்து அவங்களோட கடைகளே நிறைய இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, பெரிய டீமை தான் பிடிச்சிருக்கோம், இவங்கள்ட்ட இத்தனை இருக்குன்னா அப்போ ஏதாவது ஒரு ஷாப்பில் நமக்கு பிடிச்ச கோல்டு கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவரே வந்து வாங்க போகலாம், போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து அலோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோம், அதுதான் என்ட்ரன்ஸ். இவர் தான் நம்ம ஆள், கேரளா ஆள், தமிழ் பேசுகிறாரு நல்லா. ஸோ கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் நான் ரிங்ஸா பயங்கரமாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படியே கடையை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அங்கிருந்து பின்னாடி வேறு ஒரு இடம் இருக்கா, எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? ஃப்ரீயாக இருக்கும், நல்லா இருக்குல்ல. இந்த கோல்டு ஏரியாவே வந்து எங்கே பார்த்தாலும் கோல்டு தான். என்ன பர்மா பசலில் குட்டி குட்டியாக இருக்கும் கடை, ஆனால் இங்கே வந்து தனித்தனியாக பெருசு பெருசாக இருக்குது. எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கடையை. நம்மால் பாருங்கள் புஷ்ஷுன்னு போகிறாரு. ஓ, இன்னொருத்தர் வர்றாரு. இந்த மாதிரி வண்டிலாம் வந்து லண்டன் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இன்னும் நிறைய வரணும் அப்படின்றத நான் நிறைய ஆசைப்படுவேன். பிகாஸ் அதில் எல்லாமே வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப ஈஸி. டக்கு டக்குன்னு நம்ம வெளியே வந்து ஆட்டோ கேபு அதெல்லாம் தேடி இருக்கிறத விட அந்த வண்டியில் அழகாக கிளம்பி சூப்பராக நம்ம எந்தெந்த இடத்துக்குனாலும் போகலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லண்டனுக்கு போனோடனே என்னோடய ஃபஸ்ட்டு வாகனமே அதுதான், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். பட் அது வந்து ஸ்கூட்டர் டைப், அது எலக்ட்ரிக் கிக் ஸ்கூட்டர் அப்படி சொல்லுவாங்க. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து சைக்கிள் மாதிரியே இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து மோட்டர் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சிலேட்டரும் இருக்கும். சும்மா அப்படி டர்ன்னு இப்படி பண்ணோன்னா சல்லுன்னு போவாப்பில். அண்ட் அதை தவிர்த்து நம்ம பெடல் பண்ணும்போதும் அந்த மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை புஷ் பண்ணும், ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி. ஸோ அது நல்லாயிருக்கும். இப்போ இங்கேயும் ஒரு அரைக்கல், குட். எங்கே போனாலும் அவங்க தான் இருக்காங்க. அவங்க சொன்னது உண்மை தான், பொய் இல்லை. எங்கே பார்த்தாலும் அரைக்கல் தான் இருக்குது. இப்போ இந்த அரைக்கல்குள்ளார போகலாம். ஷாப்பே சூப்பராக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஷாப்பை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஷாப்பில் இருக்க ஒன்று பார்ப்போம். We want to see some Jenkins. What the cover of the chain? Chain. Oh, thank you so much. அது என்னது? இது ரெகுலர் இருக்கு ஸ்டோன். அது என்ன? அது பேர் தான் பவளத்துக்கு வந்து கலர் ஸ்டோன். கலர் ஸ்டோன் அது கலர் ஸ்டோன் பவளம் இல்ல. பவளம் இது வந்து காலேஜ் பிரான்ச்னு இருக்கு. கலர் ஸ்டோன். இங்கே ஜாய் ஆலுகாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையை நான் அங்கங்கே பார்க்குறேன். அண்டு நம்மால் வந்துட்டார் பாருங்க, கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்துட்டாரா. ஸோ இவருமே இருக்கார். ஸோ லீடிங் பிராண்ட், நம்ம இந்தியாவில் இருக்கிற லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாருமே இங்கேயும் அவங்களோட முத்திரையை பதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் உள்ளே போயிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக கோல்டோட ப்ரைஸ்லாம் நான் வந்து விசாரிக்கல.
ஜஸ்ட் ஒரு vlog. இங்கே கோல்டு ஷாப்புக்கு வந்துலாம் வந்திருக்கோம், இங்கே கோல்டு ஷோக்குன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம், இது ஒரு பஜாருக்கு வந்திருக்கோம், எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஸோ இங்கே இந்த மாதிரியான ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே என்னால் வீடியோவும் பெருசாக எடுக்க முடியல. கோல்டு ஷோக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே நிறைய கடை இருக்குது. நீங்கள் வந்து வரும்போது நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வெளியே வந்து நின்று கேட்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பேசுகிறீங்க அப்படின்னாலே போதும். பேசினோம்னே கரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நல்லா வாங்க முடியும். ஒருத்தன் வந்தாலே அட்லீஸ்ட் மினிமம் 2 கடையாச்சும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயே நம்ம பேசிட்டு வாங்கலாம். அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கடை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை நீங்களே பர்டிகுலராக ஒரு பிராண்டை சூஸ் பண்ணி வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தவரே பார்த்தீங்கன்னா இந்த அரக்கல் சொன்னோம் இல்லையா, அவங்களே வந்து நிறைய பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா அந்த கஸ்டமர் சர்வீஸ் நல்லா அந்த ஆப்வியஸாக போகிற இடத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்மளை வந்து யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க அப்ரோச் பண்ணுற விதத்தில் நம்ம இன்கேஸ் அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட தான் போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு கடையில் வந்து அவங்களோட ஒரு கடையில் கலெக்ஷன்ஸ் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு கடைக்கு கூட்டு போகிறார். 14 கடை இருக்குன்றதுனால ஒரு கடையாக கூட்டு போகிறாரு. இப்போ நாங்கள் வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஐ மீன் அவரோட கடையே ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வந்து அங்கே நல்லா இருக்குது. ஸோ அங்கே வந்து 3 பேரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து வழக்கம் போல் கிளம்பிட்டேன். சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடாது, நான் போய் என்னோடய வேலைகளை பார்க்குறேன், என்னோடய பர்ச்சேஸை பார்க்குறேன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் ஒரு ஹோல்சேல் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்தெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன், டாக்ஸியில் போட்டு போகலான் இருக்கேன். ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.